ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சுட சுட சூப்பரான கிளி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. யூகேயில் இருக்க கிளைமேட்டுக்கும் அது கொதிக்க கொதிக்க அவ்வளோ காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அப்படி டிவைன் ஆச்சு. எங்கள் ஊர் ஞாபகம் வந்துச்சு. எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நான் அதுக்கு வீட்டில் இருக்கிற சிக்கன் கிரேவி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதில் இருக்க சிக்கன் பீசஸை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 ஆனியன், கொஞ்சம் சில்லிஸ் அண்ட் கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிளி பரோட்டாவில் ஆக்சுவலி ஆம்லெட் உள்ளே வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸ்லேருந்து போனை பூரா செப்பரேட் பண்ணிட்டு வெறும் ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை வச்சு ஒரு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அந்த ஸ்டஃபிங் பரோட்டாக்குள்ளே வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பீசஸில் ஃப்ளஷ் எல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்யூப்ஸாக தான் கட் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ப்ரோ கிடையாது வெஜிடபிள் கட்டிங்ஸில். இந்த சிக்கன் ஸ்டஃபிங் ஒன்று செய்கிறோம் இல்லையா, அது வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது, காலேஜ் டேஸ் படிக்கும்போது அந்த சிக்கன் கிரேவியில் வந்து பீசஸ் மீந்து போச்சுன்னா அம்மா அந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எங்களுக்கு தேவைப்படுற காரத்துக்கு அளவுக்கு இங்கே உள்ள சில்லிஸ் வந்து ஒரு சிலது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ஒரு சிலர் காரமே இருக்கவே இருக்காது. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியான சில்லி, அதனால் 3 சில்லிஸ் எடுத்திருக்கேன். இது ஆம்லேட் போடுறதுக்கும் அதே மாதிரி இந்த சிக்கனில் வந்து ஒரு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்காண்டி எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி கறி லீவ்ஸையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. யூகேலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான இந்தியன் கிராசரி கருவேப்பிலையாக தான் இருக்க முடியும். இப்போ ஆம்லேட் ரெடி பண்ணலாம். ஆம்லேட்டுக்கு வந்து 2 முட்டை எடுத்து உடச்சிக்கிறேன் நான். அதில் உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஃப்ளஃபியாக நல்லா வரும் முட்டை. ஸோ ஆனால் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா கலந்து ஒரு நல்ல ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு ஆம்லேட் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஆனியன், அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ அந்த சிக்கன் ஸ்டஃபிங் செய்கிறது கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனில் கொஞ்சம் முக்கால்வாசி வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா பயங்கரமான ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து ஃப்ளஷஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீசஸ் ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் வந்து உருவமே இல்லாத அளவுக்கு அது எப்படி ஷ்ரெட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பிரெஸ்ட் பீசஸ்லாம் கொஞ்சம் சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, எனக்கே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த பிரெஸ்ட் பீஸ் வந்து சக்கையாக இருக்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப டெண்டராக சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது பெப்பர் பொடி தான். பெப்பர் பொடியை வந்து தூக்கலாக போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பரோட்டாவுக்கு வந்து ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற ஃப்ரோசன் பரோட்டாவிலேருந்து எடுத்து பரோட்டாவை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். யூகேயில் இந்த மாதிரி ஃப்ரோசன் பரோட்டாஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து 3 மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஒரு செட்டு செய்கிறதுக்கு. ஆம்லேட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேனில் ஊற்றிட்டு நல்ல ஒரு ஆம்லேட்டாக போட்டு இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பி சூப்பராக ஃப்ளஃபியாக ஒரு ஆம்லேட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆம்லேட்டை பிக்காமல் திருப்பி போடுறதுக்கே பயங்கர பேஷன்ஸ் வேணும். நல்ல வேளை இந்த இடம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஆம்லேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா வாழை இலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னால் கிடைக்கும். இப்போ பொங்கல் வேறு வருதா, ஸோ வந்து வாழை இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சோடனே சும்மா விடுவோமா, கிளைமேட்டுக்கு அதுக்கும் இதையே தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வாழை இலையை நல்லா வந்து சுட்டுட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மடிக்கும் போது கிளியாது. இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இலையில் வந்து ஒரு பரோட்டா வச்சுட்டு இந்த சிக்கன் ஸ்டஃபிங் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நிறையா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அந்த பரோட்டாவுக்கு மேலே வச்சுக்கோங்க. சிக்கனை ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு ஆனியன்ஸ் இருக்குல்ல, ஆனியன்ஸ் கொஞ்சம் அதில் மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா அது க்ரன்ச்சியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
நல்லா வந்து அந்த பரோட்டாவும் சிக்கன் சோக்கார அளவுக்கு நல்லா குழம்பு நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஆம்லேட் வச்சுக்கோங்க. ஆம்லேட் வச்சுட்டு திருப்பி சிக்கன் நிறைய ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆனியன் போட்டுட்டு திருப்பி குழம்பு ஊற்றிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிரேவி ஊற்றி அது நல்லா ஸ்டீம் ஆகி அது நல்லா சோக் ஆகி வரும்போது பயங்கரமாக இருக்கும். அந்த இலையோட ஃப்ளேவர், இலையோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். எங்களை மாதிரி ஊரை மிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாதோட அருமை. ஸோ நான் இன்னும் கொஞ்சோண்டு இருந்து சிக்கனை மேலே எடுத்து வச்சுட்டு அது இன்னும் நிறைய சிக்கன் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய சிக்கன் போட்டு திருப்பி ஆனியன்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே என்னென்னா நீங்கள் எப்போயும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டும் திருப்பி அந்த டாப் லேயர் மேலேயும் நிறைய குழம்பு ஊற்றணும். அப்போனா தான் மேலே இருக்க பரோட்டா வந்து நல்லா வந்து சோக் ஆகும். குழம்பு கீழே சிந்தாமல் சிதறாமல் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சேர்த்து இந்த பரோட்டா கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிட்டு இந்த இலையை ஃபோல்ட் பண்ணலாம். பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே இலையெல்லாம் சுட்டுட்டனால அது கிளியாது. ஸோ நல்லா 2 சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 சைட்லேருந்தும் கிரேவி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது நூல்கண்டு வச்சுக்கலாம். நான் வந்து பூ கட்டுற நூல்கண்டு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த நூல்கண்டு வச்சு நல்லா 4 சைடும் நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை தடவை சுற்றுறனாலும் சுற்றிக்கலாம். நமக்கு வந்து உள்ளே இருக்க பரோட்டாவோ சிக்கனோ மிஸ் ஆகிடக்கூடாது, இலையோ கிழிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் எல்லா சைடும் எனக்கு பாசிபிளான சைடு பூரா சுற்றிட்டேன் நான். ஏன்னா எனக்கு இலையிலேருந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமாக வேறு இருந்துச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஸோ அதனால் எல்லாம் பண்ணிவிட்டு டை பண்ணியாச்சு. பக்கத்துலேருந்து ஒரு ஆள் வேறு எப்படா ரெடி ஆகும்னு வெயிட்டிங். இன்னொன்று வந்து இந்த சுற்றுனது போதுமா இல்லை 2 எக்ஸ்ட்ராவாக 2 தடவை சுற்றிக்கிறியா, ஏன்னா இங்கேருந்து எடுத்து அடுப்பில் எடுத்து வைக்கும்போது அது உருப்படியாக போய் அடுப்புக்கு போகுமா, அப்படிலாம் என்கிட்ட 1008 கேள்வி வேறு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு முடிச்சு போட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த கிளி பரோட்டா பார்சல் வந்து அடுப்புக்கு போகிறதுக்கு ரெடி. இப்போ நம்ம அடுப்புக்கு போயிடலாம். நான் வந்து ஒரு பெரிய பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனுக்கு வந்து லிட்டு வேணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த பரோட்டா வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம தெளிச்சிருக்க தண்ணி தான் வந்து இந்த இலையை வந்து சேர்த்து குக் பண்ணும். நல்லா உள்ளே இருக்கிறது பூரா ஹீட் பண்ணும். ஸ்டீமிங் மெத்தட் மாதிரி தான் இது. நல்லா அந்த இலையோட வாசமும் எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா ஆவி பறந்து வந்த உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது அப்புறம் அந்த பேனில் தண்ணி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு திருப்பி டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடும் குக் ஆகி நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆவி பறக்க பறக்க ரெடியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுற பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு கமன்னு இருக்கும். உங்களுக்கு வீடே மணக்கும். த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஃபைனலாக நம்ம கிளி பரோட்டாவை ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஊரை தேட வைக்கிற நம்ம கிளி பரோட்டா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வீட்டில் இருந்த லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடிய சிக்கன் கரீஸ் வச்சே நம்ம பண்ணியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் எல்லாரும் அடுத்த கண்டென்ட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.